இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும். ம். ஒரு போன ம். வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு யுஎஸ் டாலருக்கு ரூ. 82 இருந்தது. போன ம். மாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு யுஎஸ் டாலருக்கு ரூ. 91 இருந்தது. ஓகே. இந்த மாசம் பார்த்தீங்கன்னா, ரூ. 89.50 இருக்குது. ம். ஸோ ஏன் ரூ. 82 இருக்குது? ஏன் ரூ. 91 போகுது? ஏன் ரூ. 89.50 போகுதுன்றதுக்கு, ஆ அத பத்தி நம்ம பேசனா, அது ரொம்ப பெரிய டாபிக் அது. அது வந்து பொருளாதாரம், ம். இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு? ஸோ அத வச்சு வரும் அது. ஓகே. ஒட்டுமொத்தத்துல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ம். ரூபாயோட மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயோட மதிப்பு ம். நிலையா இருக்காது. அது ஓகே. ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும். ம். அது ஒரு காலகட்டங்கள்ல அது அதிகமான வாலட்டிலிட்டி இருக்கும். ம். ஆ ரூ. 91 அப்படின்னு இருந்தது ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப பார்த்தீங்கன்னா, வேகமா நம்முடைய கரன்சி அப்ரிஷியேட் ஆயிட்டு இப்ப ரூ. 89.50 அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ ம். அப்ப என்ன ஆகும்? இந்திய ரூபாய் மதிப்பு குறைய குறைய இந்தியால தங்கத்தோட ஓகே. விலை ஏறும். ம். இந்திய ரூபாயோட மதிப்பு அப்ரிஷியேட் ஆக ஆக தங்கத்தோட விலை குறையும். ம்.